பிரிட்டனுடைய சவுத்போர்ட் பகுதியிலே இன்று காலை சிறுவர்கள் யோகா மற்றும் நடனம் பயில்கின்ற ஒரு சிறிய பாடசாலையிலே ஒரு மிக மோசமான ஒரு வாழ்வெட்டு சம்பவம் நடைபெற்றிருக்கின்றது. இந்த சம்பவம் பிரித்தானிய மக்களை மிகுந்த அதிர்ச்சிக்குள்ளாக்கி இருப்பதாக கூறப்படுகின்றது. இந்த சம்பவம் என்ன? இந்த சம்பவத்தின் பின்னால் இருப்பது யார்? இந்த மோசமான தாக்குதல் சம்பவத்தின் பின்னால் பயங்கரவாதத்தினுடைய கை இருக்கின்றதா என்பது போன்ற சில முக்கியமான விடயங்களை இந்த பதிவிலே பார்க்க இருக்கின்றோம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ஜேசட் தமிழ் A to Z. தொடர்ந்து முழுமையான வீடியோ பதிவுகளே போவோம். பிரிட்டனுடைய சவுத்போர்ட் பகுதியிலே இன்று காலை கிட்டத்தட்ட 11:30 மணி அளவிலே ஒரு வாழ்வெட்டு சம்பவம் நடைபெற்றிருக்கின்றது. சிறுவர்கள் யோகா மற்றும் நடனம் பயில்கின்ற ஒரு சிறிய பாடசாலையிலே இந்த மிக மோசமான அல்லது மிலைச்சைத்தனமான ஒரு வாழ்வெட்டு சம்பவம் இடம்பெற்றிருக்கின்றது. இந்த சம்பவத்திலே கிட்டத்தட்ட 2 குழந்தைகள் உயிரிழந்திருக்கின்றார்கள். 2 பெரியவர்கள் உட்பட 6 பேருடைய நிலைமை கவலைக்கிடமாக இருப்பதாக கூறப்படுகின்றது. மொத்தமாக 9 பேர் இந்த வாழ்வெட்டு சம்பவத்திலே படுகாயமடைந்திருக்கின்றார்கள். இந்த சம்பவத்தை நேரடியாக பார்த்தவர்கள் கூறுகின்ற போது பெற்றோர் வெட்டு காயங்களோடு ரத்தம் சிந்தியவாறு தங்களுடைய குழந்தைகளை தூக்கி கொண்டு அலறி அடித்தபடி ஓடியதாகவும், சில பெற்றோர் தங்களுடைய பிள்ளைகளுக்கு செயற்கை சுவாசத்தை கொடுத்து கொண்டிருந்ததாகவும், பிரித்தானியாவிலே தாங்கள் வாழ்கின்ற காலத்தில் இவ்வாறான ஒரு மரண ஓலத்தை கேட்டதில்லை என்று சொல்லி அந்த பிரிட்டன் மக்கள், அந்த சம்பவத்தை நேரடியாக பார்த்த மக்கள் குறிப்பிட்டிருக்கின்றார்கள். கிட்டத்தட்ட காலை 11:30 மணியளவிலே அந்த குழந்தைகள் யோகாசனம் மற்றும் நடனம் பயில்கின்ற அந்த பாடசாலைக்குள்ளே புகுந்த அந்த தாக்குதல்தாரி மிக மிலைச்சைத்தனமாக குழந்தைகளை வெட்டி தன்னுடைய வெறியை தீர்த்து கொண்டதோடு தடுக்க முயன்ற பெரியவர்கள் மீதும் பெற்றோர்கள் மீதும் இந்த வாழ்வெட்டு தாக்குதலை நடத்தியிருக்கின்றார். இந்த வாழ்வெட்டு தாக்குதலில் மொத்தமாக 9 பேர் காயமடைந்திருக்கிறார்கள். அதிலே 6 பேருடைய நிலைமை கவலைக்கிடமாக இருப்பதாக கூறப்படுகின்றது. அந்த 6 பேரிலே 2 பெரியவர்களும் அடங்குவதாக கூறப்படுகின்றது. இந்த சம்பவத்தோடு தொடர்புடைய 17 வயதான அந்த குற்றவாளி உடனடியாகவே போலீசாரால் சுற்றி வளைக்கப்பட்டு கைது செய்யப்பட்டிருக்கின்றார். கைது செய்யப்பட்ட அந்த 17 வயதான கொலையாளியிடம் போலீசார் தொடர்ச்சியாக விசாரணைகளை முன்னெடுத்திருக்கின்றார்கள். இந்த சம்பவத்தின் பின்னால் பயங்கரவாத நடவடிக்கைகள், பயங்கரவாதத்தினுடைய கை இல்லை என்று பிரித்தானியாவினுடைய பாதுகாப்புத்துறை தெரிவித்திருக்கின்றது. இதேவேளை பிரித்தானியாவினுடைய பிரதமர் இந்த தாக்குதல் சம்பவம் மிகுந்த அதிர்ச்சி அளிப்பதாக கூறியிருக்கின்றார். இந்த சம்பவத்தில் உடனடியாக துரிதமாக செயற்பட்ட மருத்துவ குழுவுக்கு அவர் தன்னுடைய நன்றிகளை தெரிவித்திருக்கின்றார். எனினும் இந்த சம்பவம் எதற்காக இடம்பெற்றது, இந்த சம்பவத்தின் அல்லது அந்த கொலையாளியின் பின்னால் இருக்கின்ற விடயங்கள் என்ன என்பது குறித்து இதுவரை எந்த விதமான தகவல்களும் வெளியாகாத நிலைமையிலே தொடர்ச்சியாக கைது செய்யப்பட்ட அந்த நபரிடம் விசாரணைகள் இடம்பெற்று கொண்டிருப்பதாக கூறப்படுகின்றது. இதான் இன்றைய பதிவு. நாளை மேலும் ஒரு வீடியோ பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.